Taste the Daily. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை எல்ஐசி காலனி 2வது தெருவில் உள்ள நியாய விலைக் கடையில் குடும்ப அட்டைகள் ஏதுமின்றி வழங்கப்பட்ட ரேஷன் அரிசி மூட்டை மூட்டையாக கடத்தி சென்றதன் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரம். வணக்கம். நிச்சயமாக, அதாவது ரேஷன் கடைகள்ல எந்தவித ஆவணம், குடும்ப அட்டை எந்தவித ஆவணமும் இல்லாமல் அங்கே மூட்டை மூட்டையாக அந்த ரேஷன் கடையில் வேலை செய்யும் ஊழியர்கள் இதற்கு உடன்பட்டு கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை எல்ஐசி காலனி பகுதி 2வது தெருவில் பாரதியார் கூட்டுறவு பண்டக சாலை அமைந்துள்ளது. இந்த கூட்டுறவு பண்டக சாலையில் தான் எந்தவித குடும்ப அட்டை, ஸ்மார்ட் கார்டு போன்றவற்றை எதுவுமே இல்லாமல் அரிசிகளானது வழங்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான வீடியோக்களானது சமூக வலைதளத்தில் தீயாக பரவியது. இது தொடர்பாக அந்த கடையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களிடம், சாய்சரன் என்ற ஊழியரிடம் கேட்டபோது தங்களுக்கு என்று மேலாளர் இருப்பதாகவும், அந்த மேலாளர் தான் இவற்றை எல்லாம் பார்ப்பதாகவும், இது பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது எனவும் கூறுகிறார்கள். இந்த பகுதியை சேர்ந்தவருக்கு ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் கொடுத்தாலும் கூட யாருக்குமே எந்தவித ஆவணமும் இல்லாமல் அரிசியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த பகுதியில் இருக்கிறது. போதாக்குறைக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியர் கடையின் உள்ளே இருந்து இந்த அரிசிகளை எடுத்துக் கொடுக்கக்கூடிய காட்சியிலும் வெளியாகி இருக்கிறது. இந்த பொருளையும் அந்த ஊழியரிடம் இது தொடர்பாக கேட்டபொழுது எந்த பொருளையும் கடந்த 2 நாட்களாக நாங்கள் தரவில்லை என கூறுகிறார். ஒரு கட்டத்தில் ஆம், இது இந்த கடையிலிருந்து கொடுக்கப்பட்டதுதான், இப்படியாக விற்கப்பட்டதுதான். அரிசியை ஏற்றி வரக்கூடிய அந்த லோடுமேன் கூலி தொழிலாளிக்கு தாங்கள் கூலி தர வேண்டிய நிர்பந்தம் இருப்பதால் நாங்கள் இது போன்ற செயலில் ஈடுபடுவதாகவும், இதை பெரிதுபடுத்த வேண்டாம், அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளலாம் என கூறக்கூடிய காட்சியும் நம்மிடம் இருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட இந்த இது போன்ற ரேஷன் கடைகளில் இப்படிதான் ஆவணங்கள் இல்லாமல் அரிசிகளானது வழங்கப்பட்டு வருகிறது என்ற விவரங்களுக்கு நன்றி பிரபு. Taste the Daily.